ஆதலால் ஆடிடும் ஓடமாயின் மார்பே, மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். புயலோ எழுமலையோ நிலம் வருமோ ஒளி இருக்க, பெரும் புயலோ எழுமலையோ நிலம் வருமோ ஒளி இருக்க, நாடுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வாயிலாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here, and those who are participating through Jaya Plus, Shrine, Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்புக்குரியவர்களே, உறவு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உறவிலே விரிசல் ஏற்படுகின்ற பொழுது எந்த அளவுக்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே நமக்கு கற்றுத்தருகின்றார். நாம் நல்ல உறவிலே பிறரோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய இறைவன் விரும்புகின்றார். அதை காணும்போது அவர் மகிழ்ச்சியும் அடைகின்றார். எனவே நாம் உறவுகளை சரி செய்ய முயற்சிகளை எடுக்கின்றோமா, அல்லது உறவுகளை சிதைக்கக்கூடிய காரியங்களை செய்கின்றோமா என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியிலே எல்லாம் பங்கெடுப்போம். இன்று மறைசாட்சியான அருள் பணியாளரான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர் அன்னை மரியாள் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். இறை பணி செய்வதிலே தனியாத தாகம் கொண்டிருந்தார். நாசி முகாமிலே கொலை செய்யப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களிலே இவர் ஒரு பொதுநிலையிற்கு பதிலாக தானாக முன்வந்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே அவரை பின்பற்றியும் என்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை கடவுளுக்காம் பிறருக்காம் ஏற்றுக்கொள்ள வர வேண்டியும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்வே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கலப் பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரவேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுக்களை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நார்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரில் இருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுக்களின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுக்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன.
ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெரூபுக்களே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கேபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 113 பதிலுரை பாடல் பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களை அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. அவர் வானகத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. Alleluia, 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 alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவர் எங்களிடம் ஒப்படைத்தார். Alleluia, 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 alleluia. ஆண்டவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறவு சமூகத்திலே வாழ்கிறோம். யாருமே ஒரு தனி தீவு அல்ல. நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட். அறிந்தவரோ அறியாதவரோ, அறிமுகமானவரோ அந்நியரோ, உறவினரோ அயலாரோ, எல்லோருடனும் நாம் இணக்கமாக வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் சார்ந்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து வாழ வேண்டும். இதுதான் கடவுள் வகுத்த நியதியாக இருக்கிறது, சட்டமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இழப்பு நமக்குத்தான், பாதிப்பு நமக்கு தான். ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு தொழிலதிபர் வெளிநாடு போகிறதுக்காக போகிறாரு. அங்கே ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியை கோபமாக திட்டிகிட்ருக்காரு. என்ன காரணம் தெரியல, பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு. ஆனால் அந்த சுமை தூக்கும் தொழிலாளி கோவமைப்படலை, சிரித்த முகத்தோட தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கார். இதையெல்லாம் ஒருத்தர் கவனிச்சிட்ருக்கிறார். எப்படி இவ்வளவு கோவமாக திட்டுறாரு, ஆனால் அந்த நபர் கோவப்படாமல் சந்தோஷமாக சிரித்த முகத்தோட வேலை பார்த்துட்ருக்காரு, இதை எப்படியாவது கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கிறார். தொழிலதிபர் இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை திட்டிட்டு ஃப்ளைட்டு பிடிக்க போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவர் அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, எப்படி அவர் இவ்வளவு மோசமாக உங்களை திட்டிகிட்டு இருந்தார், நீங்கள் கொஞ்சம் கூட கோவப்படாமல் சிரித்த முகத்தில் இருந்தீங்களே, அது எப்படி உங்களால் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, கோவப்பட்டால் என்ன சார் ஆக போகுது, நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நம்ம வேலையை கவனிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார். செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா ஏதோ சூட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது, விளக்கமாக சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரா, அவர் அமெரிக்கா போகிறாரு, ஆனால் அவருடைய லக்கேஜ் எல்லாம் இங்கிலாந்து போகுது அப்படின்னார். அதாவது அவர் திட்டினதுனால கோவப்பட்டு பதிலுக்கு செய்ய முடியாமல் என்ன செய்கிறாரு, லக்கேஜ் அவர் கூட அமெரிக்கா ஃப்ளைட்டுக்கு அனுப்பாமல் இங்கிலாந்து ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சிடுறாரு. அன்பார்ந்தவர்களே, நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களுக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை என்றால், அவர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளாக பாவிக்கவில்லை என்றால், அவர்களை ஒரு பொருட்டாக நாம் கருதவில்லை என்றால்,
உண்மையில் இழப்பு நமக்குத்தான், பாதிப்பு நமக்குத்தான். நல் உறவு என்பது வாழ்க்கையினுடைய ஆணிவேராக இருக்கிறது. உறவு இல்லாமல் வாழ்வு என்பது இல்லை. எனவே மனித உறவுகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதிலும் கடவுளுடைய அருளை தேடுகின்ற நாம், கடவுளுடைய அன்பை நாடுகின்ற நாம், விசுவாசின் அடிப்படையிலே கடவுளுடைய குடும்பத்திலே ஒருவராக இருக்கின்ற நாம் இன்னும் அதிகமாக இந்த உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும். வில்ஸ் ஹோம் சம்பர் என்கிற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்றார். தென்னாப்பிரிக்காவிலே கென்யா என்கிற ஒரு நாடு இருக்கிறது, நமக்கு தெரியும். அந்த நாட்டிலே மாசாய் என்கிற ஒரு இனம் இருக்கிறது. இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள். அவர்கள் அவற்றை மேய்க்கின்ற பொழுது வயல்வெளியிலே கூடாரம் அமைத்து கொண்டு அங்கேயே தங்கிவிடுவார்கள். இந்த இனத்திற்கு ஒரு குருவானவர் திருப்பலி வைப்பதற்காக செல்வார். திருவருள் சாதனங்களை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் வித்தியாசமான ஒரு செயலை அவர் செய்து வந்தார். அந்த குருவானவர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு திருப்பலி ஆற்ற செல்லுகின்ற பொழுது 1 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவர் முகாமிட்டு தங்கிவிடுவார். அப்போது ஒரு கூடையிலே அங்கிருந்த புற்களை எல்லாம் பறித்து நிரப்புவார். அந்த புற்கள் நிறைந்த கூடையை அந்த இனத்தின் தலைவருக்கு கொடுப்பார். அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கூடையை இன்னொரு குடும்பத்திற்கு கடத்த வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். அந்த குடும்பம் அடுத்த குடும்பத்திற்கு அந்த கூடையை கடத்த வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு குடும்பமாக சென்று இறுதியிலே அந்த குருவானவரை வந்தடையும். இதில் எழுதப்படாத சட்டம் என்னவென்றால், அந்த குடும்பத்தினர் யாராவது இன்னொரு குடும்பத்தோடு சண்டையில் இருந்தால், பிரச்சனை இருந்தால் அந்த கூடையை கடத்தக்கூடாது. பிரச்சனையை சரி செய்த பிறகுதான் அந்த கூடையை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த கூடை வருவது தாமதமாகனால் இந்த குருவான் என்ன செய்வார்? அந்த குழுவை விட்டுவிட்டு இன்னொரு குழுவுக்கு சென்று திருப்பலி ஆற்ற சென்று விடுவார். ஆனால் பொதுவாக இது நடைபெறாது, மிக அரிதாக நடைபெறும். ஏனென்றால் அந்த குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகின்ற பொழுது, குறிப்பாக அந்த கூடை கடத்துகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனை சரி செய்து கொண்டு அந்த கூடையை கடத்துவார்களாம். இவ்வாறு திருப்பலி ஆற்றுவதற்கு முன்பாக தங்களிடத்தில் இருக்கின்ற அந்த பிணக்குகளை சரி செய்வார்கள், உறவு விரிசல்களை சரி செய்வார்கள். உறவுகள் வாழும் இடத்திலே, உறவோடு வாழும் மனிதர்கள் நடுவிலே கடவுள் வாழுகின்றார், கடவுள் இருக்கின்றார். அப்படிப்பட்ட இடம்தான் திருப்பலி வைப்பதற்கு ஏற்ற இடம் என்று நினைத்து இந்த குருவானவர் திருப்பலி வைத்தது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, உறவுகள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உறவோடு வாழுகின்ற போது அதை கடவுள் நிச்சயம் விரும்புகின்றார். அதனால்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 21 கூறுகின்றார், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்நற்செய்தியில் கூட 2-3 பேர் எங்கே என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். யூத ராபிகள் கூட இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினார்கள். எப்போதெல்லாம் அந்த யூத ராபிக்கள் யூத சட்டங்களை பற்றி ஆலோசிப்பதற்காக, விவாதிப்பதற்காக ஒன்று கூடுகின்றார்களோ, ஒன்றாக அமர்கின்றார்களோ, அப்போது கடவுளுடைய பிரசன்னம் அவர் நடுவில் இருக்கிறது என்று அவர் கூறி வந்தார்கள். இயேசு இதை சற்று மாற்றி 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு, என் பெயரின் பொருட்டு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே எந்த உறவு சிக்கலும் இல்லாமல், உறவு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சுமூகமாக வாழுகின்ற போது அந்த இடத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். மேலும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 23 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தில் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பிறகு வந்து காணிக்கை செலுத்துங்கள் என்று கூறுகின்றார். மேலும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இடையிலேயே அவரோடு எதிரியோடு உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள், கடைசி காசை திருப்பி செலுத்தும் வரை நீங்கள் வெளியேற மாட்டீர்கள் என்று கடுமையாக எச்சரிக்கிறார். புனித பவுலும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 6
கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழக்குகளை சிவில் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வதை கடுமையாக கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த எளிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலிலே தனிப்பட்ட முறையிலே போய் அந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டும், இல்லை என்றால் இன்னொருவரை அழைத்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் திருச்சபையிடம் கூற வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் நீதிமன்றங்களுக்கு செல்வது ஆண்டவருக்கு ஏற்புடைய செயலாக இருக்காது என்று அவர் கூறுகின்றார். ஆனால் இந்த காலத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் பல வழக்குகளை சிவில் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக துறவியர்கள் கூட சொத்து பிரச்சனைக்காக நீதிமன்றம் செல்வதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய படைப்பு என்பது பன்முகத்தன்மை கொண்டது. யாருமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. தோற்றத்திலும் சரி, குணநலத்திலும் சரி. இரட்டையர்கள் கூட பல விஷயங்களிலே வேறுபட்டு நிற்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், சிந்திக்கும் ஆற்றல் உடையவராக இருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பல பின்னணிகளை கொண்ட மனிதர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு சில சமயங்களிலே ஒருவருடைய கருத்து இன்னொருடைய கருத்தோடு முரண்பட்டு நிற்கிறது. அப்படி முரண்படுகின்ற பொழுதுதான் அங்கே உறவு விரிசல் ஏற்படுகின்றது. எனவே இந்த உறவு விரிசல் என்பது பொதுவானது, வாழ்க்கையிலே பொதுவானது, இயற்கையானது என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உறவு விரிசலை நாம் எளிதாக விட்டுவிடக்கூடாது. மாறாக உடனடியாக அந்த ஒரு விரிசலை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படி விட்டுவிடுகின்ற பொழுது குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஊரிலும் சரி, அந்த உறவு விரிசல் இன்னும் பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நம்முடைய அந்த உறவு சிக்கல்களை தீர்த்து கொண்டு ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் உறவு சமூகத்தை கடவுள் விரும்புகின்றார். நாம் பல சமயங்களிலே நம்மை சார்ந்து நம்முடைய தனிப்பட்ட நலனுக்காக வாடுகின்றோம். ஆனால் பிறர் நலத்தை சார்ந்தும் வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய திருவழிபாடு நமக்கு வலியுறுத்துகிறது. ஏனென்றால் பொது நலனில், பிற நலனில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய சமுதாயத்திலே வாழுகிறோம், அண்டை வீட்டாரோடு எப்படி இருக்கிறோம், உண்மையிலேயே நல்ல ஒரு சுமூக உறவோடு இருந்து அதன் வழியாக கடவுளுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு, பிரசன்னம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றோம், அல்லது அந்த உறவு விரிசல்களை, சிக்கல்களை இன்னும் பெரிதாக்க, அதிகப்படுத்த தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். அப்படி இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருக்கு விருப்பமுடைய ஒன்றாக இருக்காது. ஏனென்றால் உறவோடு வாழும் மனிதர்கள் மத்தியிலே கடவுள் வாழுகின்றார். அப்படி உறவில் மகிழும் இறைவனாக இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த கடவுளுடைய இந்த பெரிய குடும்பத்திலே, விசுவாச அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம். எனவே அந்த குடும்பத்திலே நாம் இப்போதும் உறவு சிக்கல் இல்லாமல் வாழ தேவையான முயற்சிகளை இயேசு சொல்லிக் கொடுத்தது போல அன்றாட வாழ்க்கையில் எடுக்க முயற்சி எடுப்போம். இறை அருளை தொடர்ந்து திருப்பலியிலே வேண்டுவோம். என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய், என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய், நீ என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்போவின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமில்லியன் கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தினார். மாண்புமிக்க மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். தந்தையே, இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே இறைவா, ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முது திரு அவையை நினைவுகூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகைராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரம். கருள் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கணவராய் புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தந்த எந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து, என் வாழ்வின் அருமருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.